இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெய்ட் சர்வீஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ வந்து கன்டினியூவா வந்து பாருங்க. பிளாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குயிஸ் வெப்சைட் வந்து நம்ம பெய்ட் சர்வீஸ்ல வந்து பண்ணிக்கிருக்கோம். இப்ப நீங்க பார்த்துக்கிருக்கிறது அந்த குயிஸ் பிளாக்கர் தான் பார்த்துக்கிருக்கீங்க. இதுல என்னென்ன வந்து ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அபௌட் கான்டாக்ட், பிரைவசி பாலிசி. ஸோ இந்த மாரி நீங்க மெனு கிரியேட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாப்அப் விண்டோவா ஓப்பன் ஆகும். ஸோ அபௌட் பட்டன கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட். ஸோ இது வந்து கூகுள் ஃபார்ம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவசி பாலிசிய கிளிக் பண்ணும்போது இதே மாரி உங்களுக்கு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அடிஷனல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் டிஸ்க்ளைமர் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னலாம் வந்து மெனு வேணுமோ அது எல்லாமே நீங்க வந்து இதில கிரியேட் பண்ணி தந்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ சோசியல் மீடியா லிங்க் நீங்க வந்து குடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இங்க வந்து Facebook, Instagram, YouTube மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாம நீங்க வந்து WhatsApp, ஸோ உங்களுக்கு வந்து என்ன சோசியல் மீடியா வந்து ஆட் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்க வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேபுலர் காலம் வந்து இருக்கு. ஸோ இந்த டேபுலர் காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டில் வந்து குடுத்துருக்கோம். இந்த டைட்டில் நீங்க வந்து கஸ்டமைஸா நீங்க மாத்திக்க முடியும். இது எல்லாமே நீங்க வந்து லேஅவுட் செக்ஷன்ல போய் நீங்க பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த டேபுலர் காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெட்டர் வந்து குயிஸ் டைப், அடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின், அடுத்து லிங்க் டூ அட்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். இந்த டேபுலர் காலத்த பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கஸ்டமைஸா என்ன பேர் வேணா நீங்க குடுத்து மாத்திக்கலாம். புரியுதுங்களா? இதில உள்ள ஹெட்டர் நேம் நீங்க மாத்திக்க முடியும். அண்ட் இதில உள்ள இந்த குயிஸ் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ரோலையும் நான் குடுத்துருப்பேன். இது எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸா நீங்க வந்து மாத்திக்க முடியும். புரியுதுங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜ பொறுத்தவரை நீங்க வந்து அன்லிமிட்டடா எத்தன டேபுலர் காலம் வேணாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹோம் பேஜ்ல அட்வர்டைஸ்மென்ட்டும் நீங்க அ அ செட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்ப இந்த டேபுலர் காலத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து தெரியுது. அண்ட் இதில வந்து நீங்க வந்து அன்லிமிட்டடா டேபுலர் காலம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமைஸா வந்து என்ன மாரி டேபுலர் காலம் வேணும் அப்படின்றதையும் நீங்களே முடிவு பண்ணி சாய்ஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து ஒரு ஆன்லைன் குயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த மாரி நீங்க ஒரு கேட்டகரிஸ் வைஸா குடுக்குறீங்க. உதாரணத்துக்கு மேல வந்து டிஎன்பிஎஸ்சி குடுக்குறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஆர்பி குடுக்குறீங்க, டெட் குடுக்குறீங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, வெரைட்டி கேட்டகரியில ஆன்லைன் குயிஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே தனித்தனியா டேபுலர் காலம் கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கடுத்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்ப நீங்க இந்த ஆன்லைன் குயிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில கிளிக் ஹியர் அப்படிங்கிற இந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த குயிஸ் இருக்கக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? குயிஸ பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீங்க வந்து ஒரு போஸ்ட் மூலியமா தான் நீங்க வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த குயிஸ் பேஜ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 கொஸ்டின் மட்டும் இதில நான் வந்து குடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி நம்ம ஓகேங்களா. ஸோ இந்த மாரி நம்ம அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம், ஓகே. ஸோ கடைசில வந்து சப்மிட் குடுத்துட்டா, ஸோ ஸ்கோர் வந்து காமிக்கும். இந்த குயிஸ் வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய கோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தனியா ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நீங்க உங்களுடைய கொஸ்டின், ஆன்ஸர் குடுத்துட்டு நீங்க வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அங்க வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மாரி உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கோட் எடுத்து நீங்க உங்களுடைய போஸ்ட்ல நீங்க போட்டா போதும். அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குயிஸ் மாதிரி இந்த மாரி கன்வெர்ட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பிரச்சனை கிடையாது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபுலர் காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குயிஸ் அதுக்கு அடுத்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் போஸ்ட் வந்து போடணும். இந்த பிளாக் போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா உங்களுடைய பிளாக்கர்ல மத்த டெம்ப்ளேட்ல எப்படி நீங்க வந்து பிளாக் போஸ்ட் வந்து போடுவீங்களோ, அதே மாரி தான் வந்து போட போறீங்க. பட் அதோட லிங்க் கூட நீங்க வந்து ஹோம் பேஜ்ல வந்து குடுத்துக்கலாம் அப்படின்ற சொல்றதுக்கு தான் இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு இந்த மாரி பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபுலர் காலம் வந்து கிரியேட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு இப்போ ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா, அந்த 10 போஸ்ட்டோட லிங்க் கூட நீங்க வந்து டைரக்ட்டா ஹோம் பேஜ்ல இந்த மாரி டேபுலர் காலம் ஃபார்மேட்ல குடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நேரா வந்து லிங்க் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குயிஸ் லிங்க்க கிளிக் பண்ணும்போது ஒரு குயிஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட்லயுமே கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டுக்கு நடுவுல கன்டென்ட்க்கு நடுவுலயும் கூட நீங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து குடுத்துக்க முடியும். இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் தெரியுது. தென் இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் தெரியுது. தென் அதுக்கு கீழ இங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட். தென் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட்டோட கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட். ஸோ இந்த மாரி நீங்க வந்து மல்டிபிள் அட்வர்டைஸ்மென்ட் ஒரே கன்டென்ட்ல நீங்க குடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம மேல வந்து பாருங்க, ஸோ டாப்லயும் உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து தெரியுது. புரியுதுங்களா? ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபுலர் காலத்தில அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குயிஸ் வெப்சைட் வச்சிருக்கிறதுனால நீங்க வந்து ஸ்டடி மெட்டீரியலோட லிங்க் கூட நீங்க குடுக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல பொறுத்தவரை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, Google Driveல அப்லோட் பண்ணிட்டு, பிடிஎஃப் ஃபைல வந்து அப்லோட் பண்ணிட்டு, அதோட லிங்க் வந்து அவங்க வெப்சைட்ல வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கூட தனியா நீங்க ஒரு டேபுலர் காலம் கிரியேட் பண்ணிட்டு, இதுல வந்து சப்ஜெக்ட், நம்பர் ஆஃப் கொஸ்டின், டவுன்லோட் லிங்க். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின், சப்ஜெக்ட், டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறதுலாம் ஹெட்டரோட நேம். புரியுதுங்களா? இது வந்து நம்ம இந்த நேம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன மாரியான கஸ்டமைஸ் நேம் வேணுமோ, அத மாரி நீங்க டேபிள் காலத்துல போய் மாத்திக்க முடியும். அது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு நேரா உதாரணத்துக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க இதுல Google Driveஓட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் குடுத்திருந்தீங்க அப்படின்னா,
இத கிளிக் பண்ணும்போது டைரக்ட்டா வந்து அந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய கூகுள் டிரைவ் பேஜ் வந்து போயிரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூகுள் டிரைவ் குடுக்கல. அதுக்கு பதிலா வேற ஒரு லிங்க் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் தான் இப்ப நீங்க வந்து பார்த்துக்கிருக்கீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ் குடுத்துருந்தீங்கன்னா, அந்த பேஜோட லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் அவங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்குவாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெரைட்டியா நீங்க வந்து இந்த மாரி டேபிள் கால வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாரியான பர்ப்பஸ் வந்து இருக்கோ, அதுக்கேத்த மாரி இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க வந்து டேபிள் காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி ஒரு குயிஸ் பிளாக்கர் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, ஸோ தாராளமா நீங்க வந்து என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும். ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணி என்னுடைய பிரைஸ அண்ட் மத்த டீட்டெயில் எல்லாமே நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.